வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வணக்கம் செல்வி சார். சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை, இந்த குழந்தை பாக்கியம் இருக்கவங்க அவங்களுக்குலாம் என்ன கோயிலுக்கு போகும்? அதாவது திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா திருநெடுங்குளம். இங்கே வந்து நெடுங்குலநாதர் திருக்கோயில் இருக்கு. சிவனுடைய அற்புதமான க்ஷேத்திரம். மூலவர் வந்து சுயம்புமூர்த்தி, தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். பார்வதி தேவிக்கு இங்கே வந்து அருவமாக இருக்கிறாங்கன்றது ஒரு ஐதீகம். இந்த கோயிலுக்கு வந்து அந்த திருமண தடைகள், குழந்தையுடைய பிராப்தங்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோயில் முறைப்படி வந்து வழிபாடு செய்து, நெடுங்குலநாதரை வழிபாடு செய்து வழிபட்டு மனதார பிரார்த்தித்து செல்வது பெரியவளுக்கு விசேஷங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட திருமண தடையும் புத்திர சந்தானத்தில் பிராப்தங்கள் பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு அற்புதமான க்ஷேத்திரம் நெடுங்குளம் என்ற ஊரில் திருச்சியில் உள்ளது நெடுங்குலநாதர். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், சேலம் மேடம் கார்த்திக் பேசுகிறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க கார்த்திக். சார், என்னோட மகன் கேட்கணுங்க. கேளுங்க. பிறந்த விட 2001 சார். சரி. ஆயில் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சார். கடகராசி, ரிஷப லக்னம் சார். கடகராசி ரிஷப லக்னம். வயசு வந்து 15. அப்போ ஆமாம் சார், 15 வயசுங்க. கடகராசி ரிஷப லக்னம், ஆயில் நட்சத்திரம் சார், 4ஆம் பாதம். அவனுக்கு சுக்கர திசையில் இப்போ சந்தர்ப்பத்தி நடக்குதுங்க சார். 10ஆம் வகுப்பு படிக்கிறான் சார், ஹாஸ்டலில் தங்கி. சரி. நான் நல்லா மேற்கொண்டு நான் உயர்கல்வி படிக்கிறதுக்கு கொஞ்சம் வழிபாடு சொல்லுங்க. ரெண்டாவது உடல் ஆரோக்கிய ஹெல்த் வந்து அடிக்கடி ஃபீவர். ஆமாம், இந்த திசைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வருங்க. ஏன்னா ரிஷப லக்னம் என்றதுனால சுக்கிர திசைக்கு வந்து எப்பொழுதுமே வந்து மிக மிக கவனமாக இருப்பது விசேஷம். அடுத்ததாக மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அந்த பையன் பேருக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் எதுக்காவது சக்கர பொங்கலுக்கு பணம் கட்டி தலிகை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷமாக அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த குழந்தைக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதும் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்கு நரசிம்மர் வழிபாடு வந்து விசேஷமான பலனை தரும். அதுவும் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறதை போல் பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் சென்று சிங்கர்குடி நரசிம்மர் முதலாவதாகவும், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூரசங்குப்பு நரசிம்மர் 2வதாகவும், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் 3வதாகவும் ஒரே நாளில் தரிசனம் செய்வது, இந்த ஒரே நேர்கோடு நரசிம்மரை தரிசனம் செய்வது விசேஷமான பலனை தரும். எந்த நாட்களில் சென்றாலும் பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் இந்த குழந்தைக்கு பெற்றுத்தரும். வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சக்கர பொங்கல் பணம் கட்டிட்டு விநியோகம் பண்ணுவது இந்த குழந்தையுடைய தேகாரைக்கு மேன்மைப்படும். அத்துடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதன் மூலமாக பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் சந்தோஷமும் ஏற்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சாந்தி பேசுறேங்க, சேலம் மாவட்டம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா சாந்தி, சொல்லுங்க. சார், எங்க அப்பாக்கு 69 வயசு ஆகுது. 1948 பிறந்தாரு. ரிஷப ராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம், மகர லக்னம். சரி. அவருக்கு உடல் தொந்தரவு அதிகமா இருக்கு. அப்புறம் அவருக்கு வந்து 70ஆம் கல்யாணம் என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? மகர லக்னம். ஓகே. எங்களுக்கு எங்க அப்பாக்கு 70ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை சார். அது வந்து இப்ப செய்யறாங்க. 1948 பிறந்தாரு. பங்குனி 4ஆம் தேதி பிறந்தாரு. சரி. இப்ப 70 முடியும் போது செய்யணுங்களா, பிறக்கும் போது செய்யணும்? பிறக்கும் போதே செய்யறது விசேஷம் தானம்மா. அதனால ஒண்ணுமே கிடையாது. அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். கண்டிப்பாக செய்யுங்க. முதல்ல குலதெய்வ வழிபாட்டு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக அவரை வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டி கொண்டு போவது விசேஷமான பலனை தரும். பசுனையை மட்டும் கொடுத்துட்டு அந்த கோயிலே இருக்கக்கூடிய அபிஷேக விபூதி, அபிஷேக குங்குமத்தை வாங்கி கொள்ளுங்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய படத்தை வாங்கி கொள்வது விசேஷமான பலனை தரும். அந்த அபிஷேக விபூதி அடிவயிற்றில் தடவிக்கொள்வது, அதாவது தொப்புள் பகுதியில் தடவிக்கொள்வது உங்கள் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. கோயில் பொற்றாமர குளத்தில் உட்கார்ந்து நீங்களாகவோ இல்லை உங்கள் தந்தையோ கையை பிடித்து கொண்டு கோளர் பதிகத்தை படிப்பது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் தரும். புதன்கிழமை உங்கள் தந்தையாருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தின் தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. சார், என் ராசி வந்து மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், ரிஷப லக்னம். வயசுமா? வயசு வந்து 24. சரி, என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட் ராசி வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், தனுசு லக்னம். நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார்? இல்லை, அதாவது உங்களுடைய இதுக்கு மட்டும் இது அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். நீங்கள் வந்து ரிஷப லக்னமா? ஆமாம் சார். திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுங்க, எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கோம் சார். சென்னையில் இருக்க எந்த இடத்துல இருக்கீங்க? போரூர்.
போரூரில் இருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக வந்து பார்சாதி கோயில் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெகுலராக 9 வாரம் சனிக்கிழமை பார்சாதி பெருமாளுக்கு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிங்க. பின்னாடி அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்க. ரெகுலராக தொடர்ச்சியாக வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோட அழகிய சிங்கருக்கு பானகம் என்று சொல்வார்கள். இந்த பானகத்திற்கு ஒரு வாட்டி பணம் கட்டி விநியோகம் பண்ணுங்க பக்தர்களுக்கு. பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இந்த சனிக்கிழமை 9 வாரம் தரிசனம் செய்வதும், அதன் பிறகு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை வந்து இந்த பெருமாளையும் நரசிம்மரை வழிபாடு செய்வதை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட தொழிலமைப்புக்கு உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். சனிக்கிழமை மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக யாருக்காவது உணவு தானம் கொடுக்க தோஷங்கள் ஏதேனும் உத்தியோகத்தில் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து சார். எங்க அண்ணனுக்காக பார்க்கணும். கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேளுங்க. காஞ்சிபுரத்தில் எங்க அண்ணனுக்கு 34 வயசு ஆகுது சார். வேலை கிடைக்கல, இன்னும் கல்யாணம் முடியல. சரி, அதுதான் என்ன கேட்கலாம். விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரம் சார். ராசி லக்னம் 1 அனுஷ நட்சத்திரம் இல்லையா? ஆமா சார். சரி, சுக்கிரதசை நடக்குது இல்லையா இப்போ? சரி, அவருக்கு வந்து உத்தியோகத்தில் பாதிப்பாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், ரெகுலராக சண்டே காஞ்சிபுரத்திலே வந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தொடர்ச்சியாக 9 வாரம் போயிட்டு வர சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கும்பகோணம் ஆடுதுறை, இந்த மயிலாடுதுறை என்று சொல்வார்கள், ஆடுதுறை பக்கத்தில் உள்ள திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை முதலில் வழிபட்டு, பிறகு அதே ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள முதல் இடமான கஷேத்திரமான சூரியனார் கோயிலுக்கு சென்று கணபதிக்கும் சூரியனுக்கும் மற்ற கிரகத்துக்கெல்லாம் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு திருப்பி கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் தரும். அந்த சூரியனார் கோயிலில் ஆஃபீஸில் கேட்டால் அபிஷேக விபூதி கொடுப்பார்கள். அந்த அபிஷேக விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வருவது உங்களுக்கும் அவருடைய வேலை உத்தரவத்திற்கு உண்டான அமைப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். அதோடு இல்லாமல் சண்டே மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமையில் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள் யாராவது பசித்தவர்களுக்கு தேடி உணவு தானம் அளிக்க உத்தியோகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஒடுகத்துல மீனாட்சி பேசுறோம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மீனாட்சியம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். சொல்லுங்க. பாப்பா பேர் ஜனனிங்க சார். சரி. 26 வயசு ஆகுது. பூராடம் 4ஆம் பாதம், தனுசு ராசி, கும்ப லக்னம் சார். சரி. வேலைக்காகவும் கல்யாணத்துக்காகவும் சொல்லுங்க சார். அதாவது எங்க இருக்கீங்க? உடுமலைப்பட்டியா? இல்லைங்க, வெள்ளூர் பக்கம் ஒடுகத்தூர். வெள்ளூர் பக்கம் இருக்கீங்க. சரி, ஒன்றா சொல்லுங்கள். அந்த பாப்பாவை கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி வந்து அந்த ஸ்ரீபுரம் நாராயணிபுரத்தில் உள்ள அந்த கோயிலில் போயிட்டு லக்ஷ்மிக்கு வந்து சொர்ணாபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு, சொர்ணலக்ஷ்மிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த அமைப்பு வந்து அவர்களுக்கு ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும். முடிந்த அளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் இருக்கின்ற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளூரிலே இருப்பதனால் தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு அந்த குழந்தையை கொண்டு சென்று விட்டு வருவதுடன் 9ஆவது வாரத்துக்குள்ளாக அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக பிராப்தம்லாம் நல்லபடியாக முடிந்த பிறகு பழனி முருகருக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்வதும் விபூதி அபிஷேகம் செய்வதும் பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே டெய்லி அகல் தீபம் ஏற்றி கொண்டு வர உத்தியோகத்திலும் கல்யாணத்தில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பிரியங்கா, திருத்தணில இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க பிரியங்கா? திருத்தணி சார். திருத்தணி முருகர் கேட்டு சொல்லுங்க சார். நான் வந்து 2/2/1988 சரி செவ்வாய்க்கிழமை நைட்டு 10:15 பிறந்தேன். 29 வயசு இல்லையா? சொல்லுங்க. ஆமாங்க சார். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. கல்யாணம் பத்தி கேட்கணும். வேலை எதுவும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ட்ரை பண்ணி. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்கு நாட்டில் இல்லை. பட் உங்களுடைய இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ராசி லக்னம் சொல்லுங்க. கடகராசி, ஆயில நட்சத்திரம், கன்னி லக்னம். கன்னி லக்னம். சரி. சுக்கிர தசை நடக்குது, ராகு புத்தி. சரி, கன்னியா லக்னம், சுக்கிர தசையில ராகு புத்தி. சரி, நீங்க என்ன பண்ணுங்க. அதுக்கப்புறம் +2ல இருந்தே எனக்கு பிரச்சனை சார். உடம்பு
ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன். ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் மாசம் மாசம் ஹாஸ்பிட்டல் போயிட்டே சரி சரி, அதாவதுமா 2 விஷயம் கேளுங்க. உங்களுடைய அமைப்புக்கு கண்டிப்பாக கேரளா போகிறது விசேஷமான பலனை தரும். குருவாயூரை வருஷத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக பண்ணால்தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் தீரும், உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீரும். கேரளா குருவாயூர் போயிட்டுக்கு கண்டிப்பாக முதல் வாட்டி போகின்ற சமயத்தில் மட்டும் நல்லெண்ணெய் துலாபாரம் கொடுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கேரளா குருவாயூர் சன்னிதானத்தை 9 முறை வலம் வாங்க, குருவாயூரப்பன் படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு கொண்டு வாருங்கள். அத்துடன் மட்டுமில்லாமல் கண்டிப்பாக திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு ரெகுலராக கண்டிப்பாக மகான்கள் வழிபாடு பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக வேலைக்கிழமை தோறும் நீங்கள் திருத்தணியாக இருக்கிறனால 9 வாரம் திருத்தணியிலே வந்து நல்லாட்டூர் என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து 9 வாரம் வேலைக்கிழமை சென்று பசுனை கொடுத்து, அந்த ஆஞ்சநேயருடைய பிரசித்தம் என்றால் அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஆஞ்சநேயருடைய வாளில் மணி கட்டி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. அது எந்த வேண்டுதலும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அது. நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வேலைக்கிழமை தோறும் பசுனையால் 5 அகல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வருவதும், ஒரு வேலைக்கிழமை அபிஷேகம் செய்வதும், வஸ்திரம் சாத்துவதும், வஸ்திரம் நீல கலரில் சாத்துவதன் மூலமாக தேகாரோக்கியமும் திருமண தடைகளை நிவர்த்தி பண்ணும். வருடம் குருவாயூருக்கு சென்று துலாபாரம் கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறோங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. என் மக பேர் ஹரிப்பிரியா. மகர லக்னம், மிதுன ராசி, புனர்பூஷ நட்சத்திரம். வயசுமா? வயசு வந்து 95ல பிறந்தாங்க. 22. 1/6/95. சரி, அப்போ 22 வயசு முடிய போகுது இந்த இது. ஆமாங்க. சொல்லுங்க. அவளுக்கு இப்ப சனி தசையும் சுக்கிர புத்தி நடக்குதுங்க. சரி, மகர லக்னம் இல்லையா அவங்க? ஆமாங்க. சரி, சொல்லுங்க. திருமணத்துக்கோசம் கேட்கணுங்க. அவளுக்கு இந்த வருஷம் திருமணம் பண்ணலான்னு இருக்கேன். சரி, எப்ப செய்யுங்க? அதாவது நான் கண்டிப்பாக திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு கண்டிப்பாக முதல்ல ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் பசுனை கொடுத்து முடிந்தால் அந்த சந்திரனுக்கு அபிஷேகம் செய்வது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தரும். அபிஷேகம் பண்ண சந்திரனுடைய விபூதி டெய்லி நெஞ்சு பகுதியில் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அத்துடன் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்று கண்டிப்பாக மனதார பிரார்த்தனை செய்து பசுனை கொடுத்து அர்ச்சிப்பதும், அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து அந்த விபூதியும் நல்ல திங்களூருடைய விபூதியை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி தடவி கொண்டு வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயங்களில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி அர்ச்சிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும். திங்கட்கிழமையில் அசைவத்தை தவிர்ப்பதும், திங்கட்கிழமை தோறும் சிவகாயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதும், தினமும் குரு காயத்ரி ஜபிக்க எப்பேற்பட்ட திருமணத்தில் உள்ள பாதிப்புகளும் நிவர்த்தி ஏற்பட்டு உடனடியாக அது சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், என் பேர் தேன்மொழி. மேடம், எங்க வீட்டுக்காரருக்காக கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்க தேன்மொழி, சொல்லுங்க என்ன மேட்ரு? சார், எங்க வீட்டுக்காரரு 1966 பிறந்தாருங்க சார். சரி, 51 வயசு. ஆமாங்க சார். அவருக்கு ரிஷப ராசி, ரிஷப லக்னம், கிருத்திகை நட்சத்திரம் சார். சரி. அவருக்கு உடம்பு வேற கொஞ்சம் சரியில்லாம இருக்கு சார். எந்த தொழில் எடுத்தாலும் 6 மாசத்துக்கு மேல அவரால் செய்ய முடிய மாட்டேங்குது சார். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. சரி சார், கேட்கலாங்க. நீங்க அவரை கண்டிப்பா ஒரு முறை மட்டும் சிரமம் பார்க்காம திருநள்ளாறு போயிட்டு வர சொல்லுங்க. திருநள்ளாறு நல திருத்தத்தில் போயிட்டு ஏற்கனவே நல்ல நீர்த்தத்தை தலையெல்லாம் தெளித்து கொண்டு உபயோகப்படுத்த துணியை குளத்தில் முக்கி தலையை சுற்றி ஓரமாக வைத்துவிட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் சிதற்காய் வடித்து விட்டு பயபக்தியுடன் வேண்டுதலை விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சித்து வேண்டுதல் செய்துவிட்டு அங்கிருந்து கண்டிப்பாக சனி பகவானுடைய சன்னிதானத்திற்கு சென்று சிவனையும் அம்பாளையும் மற்ற தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி முடிந்தால் அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை பெரிய அளவு அனுகூலத்தையும் தரும். அந்த திருநள்ளாறு முடித்துவிட்டு தென்குடி திட்டை என்று சொல்வார்கள் தஞ்சாவூரில். அங்கே இருக்கின்ற ராஜகுருவான வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் போய் வசிஷ்டேஸ்வருடைய என்ற சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு பெரிய ராஜகுருவுக்கு விபூதி கொடுத்து பாதத்தில் வைத்து அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த விபூதியும் வைத்து கொண்டு வருவதும் அந்த திருநள்ளாரின் விபூதியும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் உத்தியோகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். சனிக்கிழமையில் மதியம் 1:30 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க சீரும் சிறப்பும் 9ஆம் வாரத்திலிருந்து உத்தியோகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து ராஜேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராஜேஷ் சார். நமஸ்காரம், சொல்லுங்க.
நமஸ்காரம் சார். சார் எனக்கு வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்னம், வயசு? 1981 ஜூன்ல பிறந்தேன் சார். 81 81 ஜூன். சரி சரி சொல்லுங்க சார். ஒரு 1.5 வருஷமா நான் கொஞ்சம் பெரிய தொழில்கள் பண்ணிட்டு இருக்கேன். உத்திரட்டாதியா நீங்க? என்ன சார்? உத்திரட்டாதி இல்லையா? உத்திரட்டாதி சார். ஆமா ஆமா சொல்லுங்க. சரிங்க சார். சுக்கிரதசை நடக்குது அப்போ? ஆமா சார், சுக்கிரதசை நடக்குது. சரி, எல்லாம் விரயத்துல கொண்டு போய் விட்டுடுச்சா? ஆமா சார், நிறைய அமௌண்ட், பெரிய அமௌண்ட்கள் விரயத்துல போச்சு. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக தொடர்ச்சியாக மதுரையில் இருக்கிறனால தொடர்ச்சியாக 9 வாரம் வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள ஒத்தக்கடை நரசிம்மருக்கு தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் சென்று விட்டு வருவது பெரிய அளவு விசேஷம் ஏற்படும். அந்த ஒத்தக்கடை நரசிம்மருக்கு ரெகுலராக வெள்ளிக்கிழமைக்கு பானகத்துக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ண வைங்க. அது வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட விரயத்திலிருந்து காப்பாற்றி இனிமேலும் அந்த விரயங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் திருச்சி ஸ்ரீரங்கம் செல்வது விசேஷமான பலனை தரும். ஸ்ரீரங்கம் சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணி எதிரில் இருக்கிற கருடனுக்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதுடன் பெருமாளை தரிசனம் பண்ணி அருகில் அங்கே உள்ள மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுவதும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு பண்ணுவதும் பொறுமையாக எல்லா தரிசனையும் பண்ணிவிட்டு தன்வந்திரி பகவானை எல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பிரசாத கடையில் 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதுடன் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இந்த பானகத்தை விநியோகிப்பதன் மூலியமாக வெள்ளிக்கிழமையில் அது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மீண்டும் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் கடனங்கள் எல்லாம் அடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலத்தையும் தரும். வெள்ளிக்கிழமையில் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக எப்பொழுதும் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அலுவலகத்திலும் கார்களிலும் வைத்து கேட்டுக்கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து சிவகுருநாதன் பேசுகிறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்க, கேட்குது, எனக்கு கேட்குது சிவகுமார். ஐயா என்னுடைய பேர் சிவகுருநாதன் ஐயா. சரி சிவகுரு சொல்லுங்க. ஐயா நான் பிறந்த வயசுங்க ஐயா இப்போ 43 நடப்பில் இருக்குதுங்க ஐயா. சரி. கன்னிராசிங்க. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சரி. கும்பலக்கணம் சார். சரி. எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. சரி. சனி தசை ஓடுதா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க ஐயா. சரி. ஐயா நான் நிறைய ஜோதிடம் பார்த்தேங்க, எனக்கு வந்து பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆர்வமாக்குறேங்க. அது எனக்கு 5ஆம் இடத்துல புதன் சனி இருக்குதுங்க ஐயா. சரி. 5ஆம் இடத்துல புதன் சனியா இருந்தா அதனுடைய அமைப்பு கிடையாதுங்க. சுக்கிரனுடைய பாதிப்பு கெட்டு இருந்தா தான் அந்த பூர்வ புண்ணிய தோஷம் என்று சொல்வார்கள். சொல்லுங்க. 2வது கேள்விங்க ஐயா, ஒரு 30 வருஷமா நான் எங்க அப்பா காலத்துல இருந்து அந்த பாகப்பண்ணி சொத்து கோர்ட்டு வழக்குன்னு பிரச்சனை நீடிச்சிருக்குங்க, அது முடிவுக்கு வரமாட்டேங்குங்க. எனக்கு அது கிடைக்குமா இல்லை மகனுக்கு கிடைக்குங்க ஐயா? சரி, நீங்க இந்த மாதிரி அமைப்புக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று 25 கிலோ பச்சரிசி கோயில் மடப்பள்ளிக்கு கொடுத்து ஆஃபீஸில் ரசீட் போடுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோட கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு சென்று பசுனை கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அபிஷேக விபூதி வாங்கி நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி அடி வயிற்றில் தடவி கொண்டு வருவதும் நீங்களும் உங்கள் குழந்தையும் தடவிக்கு கொண்டு வருவதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள மகாலட்சுமி சன்னிதானத்துக்கு சென்று பசுனை கொடுத்துட்டு தீபம் ஏற்றிட்டு ரெகுலராக தினமும் கோவிந்த நாமாவளியை ஜபிக்க பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலம் தரும். மேலும் சீரும் சிறப்பும் ஏற்பட்டு எல்லா விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கு கீழ்த்திருப்பதில் உள்ள பள்ளிக்கொண்ட பெருமாளான கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயாருக்கு குங்குமார்ச்சனை செய்வதும் பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு பசுனை கொடுப்பதும் விரைவிலே உங்களுக்கு இருக்கின்ற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், அனைத்து தோஷங்களும் வந்து நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகணும்? கண்டியூர்னு ஒரு ஊருமா, அது தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே அரசாப பெருமாள் கோயில் இருக்குது. அரசாப பெருமாள்ன்றது 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். பெருமாள் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இது. மேலும் சிவனுக்கே இங்கு சாபம் நீங்கியதால் அரசாபத்தை நீக்கியதனால் சிவனுடைய சாபமே நீக்கப்பெற்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் என்பதனால் எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் மனதில் தோன்றினாலும் பயம் இருந்தாலும் இந்த அரசாப பெருமாள் கண்டியூரில் உள்ள தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கோயிலில் வந்து வழிபாட்டு பெற்ற இந்த பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக அந்த சாபம் நீங்கும் என்பது ஐதீகம். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம்.
வணக்கம் மேடம். வணக்கம். ரவி மேடம். சொல்லுங்க ரவி சார். வணக்கம் சார். எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாது சார். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2/6/1968. பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா என்னுடைய அனைத்து தொழிலுமே நஷ்டம் போய் பல லட்சம் ரூபாய் லாஸ் ஆகி போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஆகி போச்சு சார். அது மன உளைச்சல தான் சார் இருந்துகிட்டு இருக்கு. தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு, இப்ப எல்லாமே லாஸ் ஆகி போய் வாகனம்லாம் விட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். சரி, ஏதாவது எல்லா லெவல்லையும் நமக்கு பாதிப்புகள் இது மாதிரி இருக்குதுன்னா சடனாக அதனுடைய தாக்கங்கள் வந்து நமக்கு வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல. மேல்மலையனூர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னை சார். சென்னையில் செஞ்சி பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி என்று சொல்வார்கள். அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணி அந்த கோயிலிலே 33 எலுமிச்சை பழத்தை அம்மன் மடியிலே போட்டுவிட்டு மீதி ஒரு 38 பழத்தை வாங்கி கொண்டு போய் 33 பழத்தை அம்மனுக்கு கொடுத்து மீதி 5 பழத்தை அம்மன் மடியில் வைத்து எடுத்துன்னு வந்து குடும்பத்தாருடன் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டு கொண்டு அந்த அம்மன் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வழிபாடு செய்வது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். ரெகுலராக மாதத்துக்கு ஒரு முறை வளர்பிறையில் சென்று விட்டு வர வர 9 மாதத்தில் தொடர்ச்சியாக செல்வதன் மூலியமாக கோயிலை 9 முறை வலம் வந்து மனசார பிரார்த்திப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அந்த அம்மனை வழிபாடு பண்ணுறதுடன் அந்த அம்மனுடைய கோயிலிலே கேட்டீர்கள் என்றால் பேய் மேடை என்று சொல்வார்கள். அந்த பேய் மேடையில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு திருப்பி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவது வந்து அந்த சன்னி முனிவருடைய ஜீவசமாதி என்று சொல்வது தான் பேய் மேடை. அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலியமாக நமக்கு எப்பேற்பட்ட ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு தெரிந்து தெரியாமல் இருந்த ஜாதகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். மேல்மலையனூர் அங்காள் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது விசேஷம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். ஹலோ சார், சொல்லுங்க. நாங்க இப்ப எங்க ஹஸ்பண்ட் நாங்க பிரிஞ்சிருக்கோம். அது ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு பார்த்தாலும். அது எதுக்கு சார்? ஏதாவது சொல்லுங்க. உங்க லக்ன ராசி எல்லாம் சொன்னா தானே தெரியும். லக்னம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெறும் ராசி மட்டும் கன்னி ராசி, எங்க மீன ராசி. கன்னி ராசி தெரியும். என்ன நட்சத்திரம்? அது தெரியாது சார். அதுக்காக அதாவது அஸ்த நட்சத்திரமா உத்திர நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரமா கூட தெரியாதுங்களா உங்களுக்கு? உத்திர நட்சத்திரம் சார். அதை தானே கேட்டேன். சரி சார். அதாவதுமா ரெகுலராக உங்களுக்கு வந்து இது மாதிரி பாதிப்பு இருக்குது, இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூரில் வந்து போயிட்டு கடல் நீராடிட்டு ஏற்கனவே உபயோகப்படுத்த துணிமணிகளை கடலில் முக்கி ஓரமாக வைத்து விட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசனம் சென்று 66 லட்டுகளை பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு பயபக்தியுடன் பெருமாளுக்கு பசுனை கொடுத்து வணங்கிட்டு முடிந்தால் அர்ச்சனை பண்ணுவது. அந்த கோயிலிலே விற்கக்கூடிய அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு திருச்செந்தூருடைய பச்சை அலங்கார படம் என்று கேட்டால் பச்சை கலர் படம் கொடுப்பார்கள். அதில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வார்கள். வேலைக்கிழமை தோறும் மதியம் 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சீனிவாசன் மேடம், நான் மதுராந்தகத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சீனிவாசன். சார் வணக்கம். சீனிவாசன், கும்ப ராசி சார். லக்னம் துலபம். லக்னம் துலாமா? ஆமா சார். சொல்லுங்க. நட்சத்திரம் வந்து சத்தியம். சதயம். சரி சொல்லுங்க. எனக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப நாளா இப்போ 1 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசு என்ன? வயசு வந்து 36 ஆகுது சார். சரி சரி சொல்லுங்க. வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்ச நாளாக, வேலை வாய்ப்பு இல்லாம. எனக்கு திருப்பி அதே மாதிரி கரெக்டா வருமா? இப்போ புது வீடு வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கும்பகோணத்துக்கு போயிட்டீங்கன்னா பூந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த பூந்தோட்டத்தில் கண்டிப்பாக திருப்பாம்பரம் என்று சொல்வார்கள். அந்த திருப்பாம்பரத்து கோயிலில் போய் பயபக்தியுடன் பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பயபக்தியுடன் வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வேலையை கொடுத்து அபிஷேக பொருள் பால் தேன் பன்னீர் என்ற ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து சிவனை வழிபாடு பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி கொண்டு வார்கள். திங்கட்கிழமை மதியம் 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் சார்பாக வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிவஸ்துதி என்ற மந்திரத்தை டெய்லி கேட்பதன் மூலியமாக உங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள் படிப்படியாக குறையும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் நமஸ்காரம் சார். விமலா ரோஹிணி நட்சத்திரம், காட்பாடியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். விமலா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி சார். என்னுடைய கணவருடைய நட்சத்திரம் ஸ்ரீராமுலு, மீனம்
மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். அவர் வேலையிலன்னு பார்த்தோம்னா எங்கேயுமே ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை அவருடைய லக்னம் என்னம்மா? மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னீங்க, லக்னம் என்ன? மேச லக்னம் சார். அவர் வந்து உத்திரட்டாதியா என்ன லக்னம்? உத்திரட்டாதி தான் சார். ஓகே, உத்திரட்டாதி நட்சத்திரம். சொல்லுங்க. ஒரு வேலை ப்ரமோஷன் எதுவும் வர மாட்டேங்குது சார். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி வர்றதுக்கு 2 வருஷம் தான் ஒரு கம்பெனில வேலையே செய்யறாரு. சார் ரெகுலரா அவரை வந்து ரெகுலரா அவரை சொல்லுங்க. சனிக்கிழமை பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் பெருமாளும் தாயாருக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும். சனிக்கிழமை மதியம் 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள் அவர் பேரு நட்சத்திரம் சொல்லி, அவருடைய பேரு நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவர் பேரையும் சொல்லி யாருக்காவது உணவு தானம் சிறப்பாக கொடுத்து கொண்டு வாருங்கள். அதுடன் கண்டிப்பாக திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரர் அக்னீஸ்வரருடைய ஏரியா அது. அந்த அக்னீஸ்வரருடைய கோயிலில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய அந்த பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும், எதிரில் உள்ள பைரவரை வழிபாடு பண்ணுவதும், அந்த பொங்கு சனீஸ்வரர் கோயிலிலே எள்ளு சாதத்தை உங்கள் குருக்களிடம் சொன்னால் செய்து வைப்பார்கள். அந்த எள்ளு சாதத்தை வைத்துவிட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், அவருக்கு அந்த ப்ரமோஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் தொழிலில் உத்தியோகத்தில் எந்த பாதிப்புகள் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். 6 மாதத்துக்கு ஒரு முறை திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுக்கு சென்று விட்டு வர சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. தம்பி திருமணத்துக்காக சார் கிட்ட பேசணுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க. வணக்கம் சார். என் தம்பி பேர் வந்து ஐயனார் என்கிற செல்வகுமார். டேட் ஆஃப் பர்த் வந்து 22/5/85. ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், மீன லக்னம். சரி. அவரு திருமணத்துக்காக நாங்க பாத்துட்டு இருக்கோம். சரி. அவருக்கு வந்து திருமணத்தில் வந்து பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் அது. திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குளத்தில் உள்ள நீரை தெளித்துக்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் போயிட்டு திருவெண்காடு புதஸ்தலத்தில் பசுனை கொடுத்து எல்லா கோயில் சன்னிதானத்துக்கும் தீபம் ஏற்றிட்டு ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்திக்க சொல்லுங்கள். ஸ்ரீ அகோரமூர்த்திக்கு திருமணம் முடிந்த பிறகு மனைவியுடன் வந்து அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து சொல்லுங்கள். அத்துடன் மட்டுமில்லாமல் கும்பகோணம் கதிராமங்கலம் என்று அது பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயில் தான். அந்த கும்பகோணம் கதிராமங்கலத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற வனதுர்கா பரமேஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணுவதுடன் கண்டிப்பாக அந்த அம்பாளுக்கு வந்து கண்டிப்பாக பச்சை கலர் புடவை ஒன்று சாத்தி விட்டு வருவது பெரிய அளவு கேட்டத்தும், திருமணத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்வதுடன் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தையும் அந்த அம்பாள் படத்தையும் வைத்துக்கொண்டு தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அந்த குங்குமத்தை மனதார வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு திருவெண்காடுக்கும் அந்த திருவெண்காடுக்கும் புதஸ்தலத்துக்கும் கதிராமங்கலத்தில் உள்ள வனதுர்கா பரமேஸ்வரிக்கும் 7 வருடம் தொடர்ச்சியாக வருவதாக வேண்டுதல் செய்ய உடனடியாக திருமண பிராப்தம் கைகூடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க. கேளுங்கம்மா. நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. கேக்குதுமா, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்காக திருமணத்துக்காக கேக்குறேங்க. சரி, சொல்லுங்க. அவ 6/9/1985 பிறந்தாங்க. சரி, 31 வயது. ராசி கார்த்திகை நட்சத்திரம், துலா லக்னங்க. சரி. நாங்க 5-6 வருஷமா பாக்குறோங்க திருமணமே. திருப்பி சொல்லுங்கம்மா. கார்த்திகை நட்சத்திரம், துலா லக்னங்க. ரிஷப ராசி அவங்க. ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். சரி, துலா ராசி இல்லைங்களா அவங்க? ஆமாங்க, துலா லக்னம். சரி, அதாவதுமா நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். ஒரு வாட்டி சிரமம் பார்க்காமல் அறுபடை வீடுக்கு வந்து ஒரு தரிசனம் சென்று விட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அத்துடன் மட்டுமில்லாமல் கண்டிப்பாக தொடர்ச்சியாக 9 வாரம் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு செல்லுங்கள். 1 வாரம் மட்டும் முருகருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். உடனடியாக செய்யக்கூடியது அறுபடை வீடுக்கு ஒரு யாத்திரை போல் அந்த குழந்தை கொண்டு சென்று விட்டு வழிபாடு பண்ணுவதும், அறுபடை வீடுகளில் உள்ள முருகர் படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து விட்டு வழிபாடு செய்வதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உடனடியாக அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற திருமண தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணிலிருந்து 2 மணிக்குள் சாம்பார் சாதம் என்று சொல்லக்கூடிய சாம்பார் சாதத்தை உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் திருமணத்தில் உள்ள பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். உடனடியாக செல்லக்கூடிய கோயில்கள் அறுபடை வீடு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார், எனக்கு வந்து 1984 பிறந்திருக்கேன் சார். 12ஆம் மாசம். 32 வயசு இல்லைங்களா? 84. எவ்வளோ? 84ல பிறந்தீங்களா? எவ்வளவு? 84ல பிறந்திருக்கேன் சார்.
தனுசு ராசி புராண நட்சத்திரம் சார். வரன் பார்த்துட்டே இருக்காங்க, ஆனா வராங்க, பட் ஆனா செட் ஆக மாட்டேங்குது சார். லக்னம் லக்னம் விருச்சக லக்னம் சார். விருச்சக லக்னம். சரி, அதாவதுமா அடையாறுல அனந்த பத்மநாப கோயில்னு இருக்கும், அது ரொம்ப பக்கமா உங்களுக்கு ஊருக்கு தொலைவா உங்க வீட்டுல? நாங்க சென்னையில தான் இருக்கோம் சார். சென்னையில் அடையாறு அனந்த பத்மநாப கோயில் 9 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. ஒரு வாரம் மட்டும் அந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இப்போ கண்டிப்பாக அந்த அடையார் அனந்த பத்மநாப கோயில் படத்தை வாங்கி கொண்டு வீட்டிலே பூஜை அறையில் வைத்து தினமும் கும்பிடுங்க. அடையார் அனந்த பத்மநாப கோயிலை வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக தரிசனம் பண்ணிட்டு 9 முறை பயபக்தியுடன் சுற்றி வலம் வந்து கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக திருமணத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றாக எல்லாம் திருமணம் முடிந்த பிறகு திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப கோயிலுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரமா, சொல்லுங்க. ஜெயஸ்ரீ பேசுறேங்க சார், சென்னையில இருந்து. சொல்லுங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் தெரியலங்க சார். சரி, வயசு என்னம்மா? 23ங்க சார். சரி, என்ன வேணுமா? குழந்தை. சரி, எங்க இருக்கீங்க? சென்னையில முகப்பேருங்க சார். முகப்பேரி. சார், 9 வாரம் தொடர்ச்சியாகமா கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு தொடர்ச்சியாக வந்துருங்க. அந்த செவ்வாய்க்கிழமை வந்து கோயிலை வலம் வந்து ஒரு முறை அந்த 9 வாரத்தில் ஒரு முறை அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ண விபூதி டெய்லி அடிவயிற்றில் தடவி கொண்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். இதை விடாமல் செய்யுங்கள். அதுக்கு பிறகு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் வரையும் அருகில் உள்ள எப்பொழுதும் செவ்வாய்க்கிழமை கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு வருவதும் 5 முறை வலம் வருவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் கோயிலிலே விற்கக்கூடிய பிரசாதத்திலிருந்து 9 பிரசாதம் ஏதேனும் ஒரு பிரசாதத்தை 9 எண்ணிக்கையில் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி உடனடியாக நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கும் மருத்துவ ரீதியாக ஆலோசனை சக்சஸ் ஆவதற்கு உண்டான பரிகாரம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் பாலாஜி பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க பாலாஜி. சார், 1981 டேட் ஆஃப் பர்த் 20/9/1981. 35 வயசு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமா சார். சொல்லுங்க. மேரேஜ் முடிஞ்சு சார். எந்த தொழிலும் செட் ஆகல, ஃபைனான்ஸ் தொழில வேறவங்க இதுல தான் இருக்கிறேன். சரி, லக்னம் ராசியெல்லாம் சொல்லுங்க. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரா. ரோகிணி சார் ஒரு ஜாதகத்துல ரோகிணி நட்சத்திரம் எழுதி கொடுத்தாங்க, ஒரு ஜாதகத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் எழுதி கொடுத்தாங்க. சரி, அதான் கஸ்புல பிறந்திருக்கீங்க. கடைசியில இப்ப ரோகிணியுடைய 4ஆம் பாதத்திலையும் மிருகசீரிஷத்தினுடைய 1ஆம் பாதத்துக்கும் வரும். அடுத்தது லக்னம் சொல்லுங்க. விருச்சிக லக்னம் சார். சார், விருச்சிக லக்னம். தொழில் சரியாக இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா? ஆமா சார். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக நீங்கள் சிரமம் பார்க்காமல் கண்டிப்பாக அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுவது விசேஷமான பலனையும் விசேஷமான அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக யாருக்காவது ஒரு தயிர் சாதமாக பார்த்து வாங்கி கொடுப்பது, ஏழை எளியோருக்கு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் இருக்கிற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அதோடு மட்டுமில்லாமல் சிரமமாக எப்பொழுதுமே வந்து தொடர்ச்சியாக வருடத்துக்கு ஒரு முறை பஞ்சவடி திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி வரக்கூடிய இடத்தில் உள்ள பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு வந்து அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு பச்சரிசி கொடுப்பதுடன் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தித்து அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமம் அதாவது கற்கண்டை கொடுத்தும் பசுனை கொடுத்தும் அர்ச்சிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். பெரிய அளவு ஏற்றம் விரைவில் நல்ல அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறாங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம், கேக்குது, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். எங்க பொண்ணு கேட்கலான்ட்டு +2 படிக்கிறா. அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி டக்குன்னு சொல்லுங்க. அது எனக்கு பேச தெரியல, புதுசு. சரி சார். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. லக்னம் தெரியாது சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன வேணும் உங்க பாப்பாக்கு? இல்ல, பாப்பா எப்படி இருப்பா லைஃப் எல்லாம்? சரி, அந்த பாப்பாக்கு மட்டும் கண்டிப்பாக இவருடைய இதுக்கு அமைப்புக்கு யோகாவை கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம். அதோடன் மட்டும் இல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்ல அனுகூலமாக நல்ல சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்கு பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சண்டே கண்டிப்பாக போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். காஞ்சிபுரத்திலே இருக்கிறதுனால 3 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக விடாமல் எப்பொழுதும் வந்து கீழ்த்திருப்பதில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளையும் அலமேலு தாயாரை வழிபாடு செய்ய
அவங்களுக்கு உண்டான கோபதாபங்கள்லாம் குறைந்து நல்ல படிப்பில் மற்ற விஷயத்திலெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய கீழ்த்திருப்பதில் உள்ள அலமேலு தாயார் படத்தை வைத்துக்கொண்டு தினமும் தீபமேற்றி கொண்டு வர வர விசேஷமான பலனை அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வருடத்துக்கு ஒரு அடிக்கடிக்கு செல்லக்கூடிய கோயிலாக இருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை திருமலையில் உள்ள சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய பாலாஜி பெருமாளை தரிசனம் பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் ஒரு இரவு அங்கு தங்கிவிட்டு வருவது இந்த குழந்தைக்கு சகல விதத்தில் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். சார், குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகணும்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நகரம் என்று சொல்வார்கள். அங்கே தூப்பல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே விளக்கொளி பெருமாள் திருக்கோயில்னு இருக்குது. இங்கே வந்து தீப பிரகாசர் திவ்ய பிரகாசர் என்று அந்த கோயிலுடைய பெருமாளுக்கு வேறு பேர்களும் உண்டு. 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த தூப்பலில் உள்ள தீப ஒளி பெருமாளை வழிபாடு செய்தால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த ஞாபக சக்தி குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம். எனவே இந்த கோயில் முறைப்படி பூஜைகளை செய்வது விசேஷம். ஓகே சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க அரக்கோணத்துல இருந்து பேசுறோம். சார் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். அரக்கோணத்துல எங்க பையனுக்கு கேட்கணும். கேளுங்க. 11/6/90 கோடிராஜன் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசி மகர ராசி உத்திராட நட்சத்திரம் விருச்சிக லக்னம். சரி, என்ன வேணும் அவனுக்கு? வேலையில எப்படி இருப்பான்? கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? திருமணம் எப்போ செய்யலாம்? அதாவதுமா ஆக்சுவலாக வந்து திருமணத்திற்கு உண்டான தடைகள் இந்த மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து அதனுடைய தடைகள் நிவர்த்தி ஆகுது. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் எப்பொழுதும் நன்றாக இருப்பதற்கு ரெகுலராக அரக்கோணத்தில் தானே இருக்கீங்க? அரக்கோணத்தில் இருக்கிறனால சிரமம் பார்க்காமல் எப்பொழுதுமே வந்து நீங்கள் வந்து அந்த தம்பியை வந்து ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு, அங்கேயே வந்து ஏகப்பட்ட பெருமாள் கோயில்கள் உண்டு, அந்த பெருமாள் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்றுவிட்டு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக எப்பொழுதும் உப்பிலியப்பன் என்று சொல்லக்கூடிய உப்பில்லாத பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று விட்டு வர சொல்லுங்கள். கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள அந்த கோயில் உப்பிலியப்பன், அதாவது உப்பிலியப்பர் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய பெருமாள் இந்த பையனுக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் பசுனை கொடுத்து அந்த கோயில் கொடிமரத்தில் உட்கார்ந்து பெருமாள் நாமத்தை ஜபித்து இவருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டால் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் வந்து இப்பொழுதுக்கு வந்து இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் காணப்பட்டால் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணுவது, கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது, கருடரை தரிசனம் பண்ணுவது, பெருமாள் தரிசனம் பண்ணுவது, கோயிலிலே 33 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தயிர் சாதத்தை வாங்கி தானம் கொடுப்பதெல்லாம் திருமணத்தில் உள்ள தடைகளையும் நிவர்த்தி பண்ணும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் வெங்கட் பேசுறேன். நான் யாரச்சேரியிலிருந்து. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் வெங்கட். சார் வணக்கம் சார். நான் பையனுக்காக கேட்கணும். கேளுங்க. அவன் வந்து ஆயில்ய நட்சத்திரம், லக்னம் வந்து மகரம், கடகராசி. பிறந்த தேதி வந்து 27/6/98 பிறந்தாங்க சார். சரி, 98 ஸ்கூல் படிக்க 98. 19 வயசு இல்லையா அவருக்கு இப்போ? ஆமாங்க சார். என்ன பண்றாரு நீங்க? சரியா படிக்க அவர் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறார் சார் இப்போ அவரு. சரி, ஆயில்ய நட்சத்திரம் அவரு? ஆமா சார், ஆயில்ய நட்சத்திரம், மகர லக்னம், கடகராசி. சரி 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 சரி, சொல்லுங்க. இப்போ வந்து அவர் என்னன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தா இப்போ காலேஜ் படிக்கிறது ஒழுங்காவே சரியா படிப்புங்கிறதே கொஞ்சம் வரவே மாட்டேங்குது அவனுக்கு. அதான் என்ன உங்ககிட்ட படிக்காம. அதாவது நீங்க எங்க இருக்கீங்க? வேளச்சேரியிலே இருந்தீங்கன்னா ரெகுலராக வந்து சிரமம் பார்க்காமல் மயிலாப்பூரில் உள்ள வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கோயில், சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் என்று சொல்வார்கள். அந்த கோயிலுக்கு வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த தம்பியை கூட்டின்னு போயிட்டு சிவனுக்கு வில்வ இலையும் தாமரை மலர்களையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது, பசுனை கொடுப்பது, கொடிமரத்தில் அந்த குழந்தையை உட்கார்ந்து மனதார பிரார்த்திக்க சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு வர பெரிய அளவு மாற்றங்கள் அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த பையனுடைய பேரு நட்சத்திரம் சொல்லி மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வெள்ளீஸ்வரர் கோயிலில், அதாவது வெண்பொங்கலுக்கோ தயிர் சாதத்துக்கோ ஏதேனும் ஒரு தலிகைக்கு பணம் கட்டிட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்க பெரிய அளவு ஏற்றம் தரும். எனவே மயிலையில் கபாலிக்கு பின்னாடி உள்ள வெள்ளீஸ்வரரை சரணாகதி அடைவது இந்த குழந்தையின் வாழ்க்கையில் பெரிய அளவு ஏற்றத்தை கொடுக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம்.
ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை வசந்தி, சென்னை முகலிவாக்கத்துல இருந்து பேசுறேங்க. என் பையனுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா வசந்தி அம்மா, நமஸ்காரம். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். துலா லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி சார். வயசுமா? சுக்கிர புத்தி 23 வயசு. சரி சொல்லுங்க. சுக்கிர தசை நடக்குது. இல்ல புதன் தசையில சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிர புத்தி. ஆமா சொல்லுங்க. அவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். பிளேஸ் ஆயிட்டான், ஆனா லெட்டர் வரல. சொல்லிட்டே போகுது. இப்ப மீடியா லைன்ல போகணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு எது அமையும்னு சொல்லுங்க. விருச்சக லக்னம் இல்லையா அவரு? இல்ல சார், துலா லக்னம். துலா லக்னம். சரி சரி. அந்த சுக்கிர புத்தின்றதுனால அந்த நாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தயவுசெய்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். அதனால் இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அவர் மனது நோகடிக்காமல் அது செய்வதனால் பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலம் தரும். மற்ற எப்பொழுதுமே அவரை மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் சிங்கப்பெருமாள் என்று சொல்லக்கூடிய செங்கல்பட்டுக்கு முன்னாடி உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அவருக்கு வாழ்க்கையில் அதாவது எல்லாவற்றிலும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் சிங்கப்பெருமாள் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று அந்த மலையை சாதாரணமாக சிறிய மலை தான் அது, அந்த படிக்கட்டோடு ஏறி சுற்றக்கூடிய அந்த கோயிலை மட்டும் 5 முறை சுற்றி கொடிமரத்தில் உட்கார்ந்துட்டு வருவது, பயபக்தியுடன் நேரங்காலம் இல்லாமல் பொறுமையாக அந்த கோயிலுக்கு தரிசனம் செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றணும். மாதத்துக்கு ஒரு நாள் சென்று விட்டு வந்தாலே சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்கு உண்டான அனுகூலங்கள். முடிந்த அளவுக்கு பானகத்திற்கு பணம் கட்டி அவருக்கு பிறந்த கிழமையில் பானக மாதத்துக்கு ஒரு நாள் அவர் பிறந்த கிழமைக்கு பானகத்திற்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது பெரிய அளவு ஏற்றத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். சரி. என் பொண்ணு கேட்கணும்னு கூப்பிட்டுருக்கேன் சார். சொல்லுங்க. 1998ங்க ஜூன் 4 வியாழக்கிழமை சாயந்தரம். சரி. அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதங்க, துலா லக்னங்க. சரி, என்ன வேணும்? ராகு தசை நடக்குது. லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்கலாம்னு கூப்பிட்டாங்க. ராகு தசை நடக்குது இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார். என்ன மாதிரி லைஃபுக்காக கேட்குறீங்க? இல்லை சார், நாங்கள் மெடிசன் ரொம்ப ட்ரை பண்ணோம், அதுக்கு முடியல. அதனால சரி இன்ஜினியரிங் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. சரி. இப்போதான் நீட் எக்ஸாம் எழுத வைக்கலாமா என்ன அப்படி ஒரு இதுக்காக. இல்லைம்மா, அவங்களுக்கு அந்த சந்திரன் கொஞ்சம் அவங்களது அஸ்த நட்சத்திரம் தானேம்மா சொன்னீங்க? ஆமாம் சார். 2ஆம் பாதம். அதான் அந்த 10ல் அவருக்கு, அதாவது சந்திரன் 12ல் மறைஞ்சிருக்கிறனால எப்பொழுதும் இந்த படிப்பு தடையாகிறதுக்கு உண்டான அமைப்பு காணப்படுவதனால் திங்கக்கிழமை அந்த குழந்தை பேர் நட்சத்திரம் சொல்லி மதியானம் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் ரெகுலராக வருடத்திற்கு ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களுக்கு 5 சிவன் கோயில்களுக்கு நீங்களாகவே சூஸ் பண்ணி பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு அந்த குழந்தையை யாத்திரை மாதிரி கூட்டி கொண்டு போவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சிவசூதியை கேட்பதும் சிவகாயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதும் திங்கட்கிழமையில் இரவு அரிசியில்லாத உணவை எடுத்துக்கொள்வதும் பெரிய அளவு ஏற்றத்தையும், அதோடு மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாடு, சிவாலயங்களுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் கொடுப்பதெல்லாம் இந்த குழந்தைக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், தடைகள் இல்லாமல் படிப்பில் மனதிற்கு பிடித்த படிப்பு கிடைக்கக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். எனவே அதாவது எப்பொழுதும் சிவனை வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும், சிவநாமத்தை உச்சரிப்பதே சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். நான் தர்மபுரியிலிருந்து பேசுறேங்க, தர்மபுரி மாவட்டம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேட்குது, சொல்லுங்க. சார், என் பேரு சுகன்யா. நான் அண்ணனுக்காக கேட்கறேன். அண்ணன் வயசு 35 ஆகுது. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். கல்யாணம் ஆகல. அப்புறமா ரொம்ப இடுப்பு வலி, கால் வலி. லக்னம்லாம் தெரியாதாம்மா? லக்னம்லாம் தெரியாது. லக்னம் தெரியலைங்க சார். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. அவருக்கு கல்யாணம் ஆகலைங்க சார், 35 வயசு. அதாம்மா, அவருக்கு கல்யாணம் மற்ற அமைப்புகளுக்கும் ஏற்கனவே உடம்புல பாதிப்பு இருக்கிறனால சனி திசையில் 7.5 சனி நடக்கிறதுனால, சனி 7.5 சனி நடப்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்வதும், அதற்குண்டான பரிகாரம் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வருவதும், பிள்ளையார்பட்டியில் அபிஷேகம் பண்ண அந்த விபூதியை வாங்கி கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டியுடைய படத்தை, கருப்பு கலர் படத்தையும், சுயம்பாக இருக்கக்கூடிய அதாவது ஒரிஜினல் படத்தையும் தங்க கவச படத்தையும் வைத்து தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி கொண்டு வருவதும், எப்பொழுதும் தொடர்ச்சியாக புதன்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு சிதற்காயை உடைத்து கொண்டு வர அவருக்கு எல்லா விதத்திலும் உத்தியோகம், தொழில் அமைப்பு, தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும். அடிக்கடிக்கு விநாயகர் பிள்ளையார்பட்டிக்கு சென்று விட்டு வர பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும், பெரிய அளவு நம்பிக்கையும், திருமண தடைகளும், தேக ஆரோக்கியத்தில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பசுமதி பேசுறேங்க, நாமக்கல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். பொண்ணுக்கோசரம் கேட்கணுங்க. திருமணத்துக்கு. பொண்ணு ராசி மீனம். சரி.
உத்திரட்டாதி நட்சத்திரம் கன்னி லக்னம். வயசுமா? வயசு 25ங்க. சரி சொல்லுங்க. அதான் இப்போ பாத்துட்டு இருக்கோம், இன்னும் ஒண்ணும் செட் ஆகல. கன்னி லக்னமாமா? கன்னி லக்னம். சரி. செவ்வாய் 12ல இருக்கு. சரி. அதான் இந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 12ல இருக்குங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கு. அதான் என்னன்னு சொல்லி. பொண்ணுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 25 முடிஞ்சு 26 ஸ்டார்ட் ஆகும். 91. ஓகே ஓகே. 25 முடிஞ்சு 26. குரு வந்து 2ல இருக்கா பாப்பாக்கு? குருங்களா? 2ல இருக்கா 3ல இருக்கா? 11ல இருக்குங்க. லக்னத்திலிருந்து 11ல குருவும் சூரியனும் ஒண்ணா இருக்காரு. குருவும் சூரியனும் எங்க இருக்காங்க? 11ல இருக்காங்களா? லக்னத்திலிருந்து 11ஆம் இடம். கன்னி லக்னம். சரி. கன்னி லக்னம் தானே? கன்னி லக்னத்துல இருந்து ஓகே. கடகத்துல இருக்கு. ஆமா ஆமா, கடகத்துல இருக்காங்க. பாப்பாக்கு வயசு என்ன சொன்னீங்க இப்போ? 25 முடிஞ்சு 26 ஸ்டார்டிங். சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். திருச்செந்தூருக்கு அபிஷேக விபூதி, முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது, அந்த அபிஷேக விபூதி டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திருமணத்தில் உள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் இது. அதுடன் கண்டிப்பாக மேலும் வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த குழந்தையுடைய இதில் வந்து ஆலங்குடி குருஸ்தலத்திற்கும் சென்று விட்டு வழிபாடு செய்வதும், அபிஷேகம் பண்ணி வேலைக்கிழமையில் அந்த விபூதியும் திருச்செந்தூர் விபூதியும் டெய்லி வைத்து கொண்டு வருவது திருமணத்தில் உள்ள பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி உடனடியாக திருமண பிராப்தத்தை கைகூடுவதற்குண்டான பரிகாரம். 2 கோயில்களுக்கும் செல்வதை போல் வருட வருடம் சென்று விட்டு வருவது வாழ்க்கையில் அந்த திருமணத்தினுடைய பிரச்சனைகள் எதுவும் வாழ்க்கையில் பிற்காலத்திலும் ஏற்படாததற்குண்டான அனுகூலங்கள். ஓகே சார், நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.